நம்ம தமிழ்நாட்டில் போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு போஸ்ட்டுக்கு விட்ருக்காங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,727 வேக்கன்சிக்கும் மேலான வேக்கன்சி விட்டுருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் உமன்ஸுக்கும் நோ ஃபீஸ் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம், அதாவது 24/7/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றது நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே வந்து சேரும். அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியன் போஸ்டர்லேருந்து வந்திருக்கு. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருந்து தான் உங்களுக்கு இதில் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. எப்போது ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 24/6/2024 அன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. 24/7/2024 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் ஃபீஸை பே பண்ணுறதுக்காக பாருங்கள் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணும்போது பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணுங்க. இங்கே செலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் பி, குரூப் சின்னு கேட்டகரியில் உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவங்க வந்து குரூப் சியில் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே லெவலில் வந்து 44,900 ரூபாயிலிருந்து 1,42,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஜாப் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் செக்ஷன், அதாவது ஆஃபீஸருக்காக சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா குரூப் பி கேட்டகரியில் 23 வயசுலேருந்து 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட் ஆஃபீஸர்லேயே இன்டெலிஜென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் குரூப் பியில் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் ஆஃபீஸர், அதாவது மினிஸ்ட்ரி ரயில்வேலையும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் பியில் தான் எடுக்க போகிறாங்க. 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இங்கே 2 ஜாப்லும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் AFHQவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையும் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த 4 ஜாப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் த மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்டல் ஒரிஜினேஷன்ஸ்லையும் பார்த்திங்கன்னா CBDT அண்டு CBIC இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து CBICயில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ்லையும் கேட்டிருக்காங்க, இன்ஸ்பெக்டர் ப்ரைவேட் ஆஃபீஸர்லையும் கேட்டிருக்காங்க, இன்ஸ்பெக்டர் எக்ஸாமிலையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் ரெனியூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்பு பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இன்ஸ்பெக்டர் இந்த 3 ஜாபுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து நீங்கள் 30 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பே லெவலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,400 ரூபாயிலேருந்து 1,12,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட் செக்டர், அதாவது அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ரிசர்ச் ஆஃபீஸர் அண்டு டெவலப்மெண்ட் அக்கௌண்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், ஜூனியர் செக்ஷனல் ஆஃபீஸர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம்.
நேஷ்னல் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேஷனல் ப்ரோக்ராம் இன்டெலிஜென்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வயசு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதனால் ஜூனியரில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே லெவலில் வந்து 29,200 ரூபாயிலேருந்து 92,300 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அடிட்டருக்கும் அக்கௌண்டண்ட்டுக்கும் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸருக்கு அண்டர் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து உங்களுக்கு 81,100,000 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பர் மந்த் சேலரி வந்து உங்களுக்கு 81,000 வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர் அண்டு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், சீனியர் செக்ஷன் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஷார்ட் லிஸ்டிங் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா 17,727 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கேண்டிடேட்ஸ் வந்து ட்ரைனேட்டிவ் வேக்கன்சி இருக்குது இல்லைங்களா, அந்த வேக்கன்சியில் போயிட்டு நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எல்லாமே டவுன்லோட் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற போது நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்ளை பண்ணாலும் நீங்கள் இந்த சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஏஜ் இல்லாமல் இந்த போஸ்ட்டுக்கான ஜாபுக்கு ஏஜ் இல்லாமல் மற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி எல்லாத்துக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எஸ்சி எஸ்டியில் 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசியில் 3 இயர் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடியில் அண்டர்ஸ்டூல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடி ஓபிசியில் 13 வயசு ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியில் 15 இயர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸர்விஸ்மென் அவங்க டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஆல்ரெடி ஜாபில் இருந்தாலும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. குரூப் சி, குரூப் பியில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீஃபாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதை படித்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் ஸ்டேஷனல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12th வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் 60% மார்க் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரீசர்ச் அசிஸ்டன்ட், நேஷ்னல் உமன் ரைட் கமிஷனில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எப்போ வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/8/2024, அதாவது 8ஆம் மாதம் 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபோட கட் ஆஃப் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளீஸ் செக்டார் எஸ்எஸ்சி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ssc.government.in இதில் உள்ளே போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 and 5 கொடுத்துருக்காங்க இல்லை, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க, டேரெக்டாக உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடும். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ்க்கு வந்து ஃபீஸே கிடையாது அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டு தான் உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றதே இவங்க சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப் கமிஷன் இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போர்டு இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இங்கே நோட்டீஸ் ஆஃப் கமெண்ட் அண்டு காடிட் லெவல்னு இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு எடுத்து நான் இப்போ காட்டுறேன்.
இங்கே லாகின் அண்ட் ரிஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 டாட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு ஷோ ஆகும். இங்கே லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் ஃபார் கேண்டிடேட்டுன்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைனா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு பர்சனல் டிசைட் பாஸ்வேர்டு கரெக்ஷன் அண்ட் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணால் தான். ஃபில்லப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற தப்பு என்னென்னா நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். வெறும் கண்டினியூன்னு மட்டும் கொடுக்கக்கூடாது. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிட்டு ரிட்டனாக வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் திரும்பவும் இதில் இது பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம். தேங்க்யூ.